இன்றைக்கும் தேவன் கொடுத்த வார்த்தை ஆண்டவர் ஆதாரமாக இந்த செய்திக்கு ஆதாரமாக தேவன் கொடுத்த வார்த்தை அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவபலம் உள்ளவைகளாக இருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள், மற்றவருடைய போராயுதங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் வெப்பன்ஸ் வேதத்தில் உலகத்தில் பார்க்கும் பொழுது வெப்பன்ஸ் நிறைய சொல்கிறாங்க. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்ல WMD என்று சொல்லி உலகத்தில் அழிவை கொண்டு வருகிற அந்த பெரிய பேரழிவை கொண்டு வருகிற ஆயுதங்களும் இருக்கிறது, அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழும் பொழுது மார்த்தட்டி சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் அப்படியாய் கம்பீரிக்கிறார். அவருக்குள்ளாக ஒரு தைரியம் இருக்கிறது. மை வெப்பன்ஸ் ஆர் நாட் ஆர்டினரி வெப்பன்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற ஆயுதங்கள் பேரழிவை கொண்டு வருகிற ஆயுதங்களாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆயுதங்கள், த வெப்பன்ஸ் விச் ஐ பொசஸ், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னுடைய உலகத்தை மாம்சத்துக்குரியவைகள், இட் இஸ் நாட் டசன்ட் பிலாங் டு ஃப்ளஷ், உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான ஒரு ஆயுதம் அல்ல. அது அரண்களை, பெரிய பெரிய அரண்களை, எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எரிகோவின் அரண்களை எல்லாம் நொறுக்கி தள்ளுகிற, நிர்மூலமாக்குகிற, தரைமட்டமாக்கி போடுகிற தேவம் பலன் உள்ளவைகளாக இருக்கிறது என்று வேதத்தின் மூலமாய் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். சிலுவை, அதே அப்போஸ்தலன் பவுல் தான் சொன்னார், சிலுவை குறித்ததான உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி, தேவ பலத்தினால தான் இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். மனுஷ பலத்தில் இருந்தால் ஒரு நாள் செய்ய முடியாது. மாம்சம் செத்து போன பொழுது கூட அன்றைக்கு ஆபிரகாம் சாராளுடைய மாம்சங்கள் செத்து போயிற்று, அவருடைய கர்ப்பம் செத்து போயிற்று. ஆனால் தேவ பலன் வந்ததினாலே, புருஷனை அறியாது இருந்த பொழுதும் தேவ பலன் வந்ததினால், தேவன் பரிசுத்த நிழலிட்டபடியினாலே குழந்தை செல்வம் உண்டாயிற்று. உலகத்தில் இல்லாத ஒரு காரியம், ஒரு அற்புதம் நடந்தது என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த தேவ பலன் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும் பொழுது இந்த தேவ பலத்தினால தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். என்ன சொன்னாங்கல்ல, இவ்வளோ பலகீனமாக இருந்தேன், இன்னும் ஒரு 100 பிரசங்கம் பண்ண சொன்னாலும் வருவேன், இன்னும் ஒரு இந்த நாளில் எத்தனை பேய்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லுவதற்கு காரணம் தேவ பலன். இன்றைக்கி அந்த தேவ பலன் பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள்ளே வருகிறது. ஆகவே தான் இன்றைக்கும் இந்த அப்போஸ்தலன் பவுல் சொன்ன இந்த வார்த்தையை ஆதாரமாக வைத்து செய்தியை தியானிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக உணர்கிறேன். கர்த்தர் நம்மை நிரப்பட்டும். கர்த்தருடைய தேவ பலன் இன்றைக்கு நிரப்பப்பட்டவர்களாய் போகணும். நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில். அண்ணன் சொன்ன மாதிரி சபைக்குள்ளாக போராட்டங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற, நமக்கு விரோதமான எப்படிப்பட்ட அரணாக இருந்தாலும் சரி, இரும்பு அரணாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறபடி உங்களை வெண்கல அரங்கமாக்குவேன் என்று சொன்னதை போல அந்த மாதிரியான அலங்கங்கள் இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் தரைமட்டமாய் நிர்மூலமாய் செய்யக்கூடிய ஒரு தேவ பலன் மத்தியிலே இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கு கொண்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் எதிர்காலத்திலே வசனத்தை கேட்கக்கூடிய அத்தனை பேர் மேலும் இறங்குகிறதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசித்து தேவன் என்னை பலப்படுத்தினபடியே வந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சென்ட் யுவர் சூப்பர் நேச்சுரல் பவர் ஆண்டவரே. தேவ பலன் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ பலன் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். யாருடைய சரீரங்களெல்லாம் பலகீனங்களுக்கும் ஐயோ இது என்னால் முடியல, பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியல என்று யார் யார் தடுமாறுகிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் உம்முடைய பலன் இறங்குவதாக, தேவ பலன் இறங்குவதாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவீராக, பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவீராக. எல்லா பலகீனங்களும் சுட்டரிக்கப்படுவதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது, வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் ஆண்டவரே, எல்லார் மேலும், வாலிபர்கள் மேலும் விசேஷமாய் உம்முடைய தேவ பலன் இறங்குவதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் எல்லாம் கம்பீரிக்கத்தக்கதாக என்னுடைய போராயுதங்கள், என்னுடைய போராயுதங்கள் சாதாரண
பிரதானமானவைகள் அல்ல. என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. அரண்களை எனக்கு விரோதமான எத்தனை அரண்கள் வந்தாலும் சரி, அவைகளின் குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனை அரண்கள் வந்தாலும் சரி, அவைகளை நிர்மூலமாக்காம தரைமட்டமாக்கக்கூடிய தேவ பலன் உள்ளவைகளாக இருக்கிறது. அந்த தேவ பலன் எனக்குள்ள இப்பொழுது கடந்து வர வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. நிரப்பிக்கொண்டே இருங்க, நிரப்பிக்கொண்டதெல்லாம் பத்தாது ஆண்டவரே. நான் போகிறது ஆண்டு தூரம், வெகு தூரமாக இருக்கிறது. பார்க்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறது. அவைகளெல்லாம் மேற்கொள்ள எனக்கு ஆண்டவரே வல்லமை தேவை, உம்முடைய அபிஷேகம் தேவை, தேவ பலன் தேவை. பரிசுத்தாவியார் எங்கள் மீது மையம் கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தாவியார் எங்கள் மீது இறங்கி வருவீராக. பரலோகம் திறந்ததாகவே இருப்பதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரலோக ராஜ்யம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். வானத்திலிருந்து வல்லமைகள் இறங்குகிறதை காண்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. அன்றைக்கு ஆண்டவர் யாக்கோபு பார்த்தா ஆண்டு தேவ தூதர்கள் மேலே இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் ஏனியை கண்டார். அதே போல கர்த்தாவே இன்றைக்கு என் கண்கள் காணுகிறது. உம்முடைய வல்லமை வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை, மேகம் போன்ற காரியங்களை எல்லாம் காணும்படிக்காய் என் கண்களுக்கு பாக்கியம் தந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுடைய ஆண்டவரே சபையிலே இந்த இடத்திலே சாட்சிகளாய் நீர் அத்தனை பேருக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல அற்புதங்களை ருசி பார்த்தவர்கள், விடுதலை அடைந்தவர்கள், ஆண்டவர் அற்புதங்களை, ஆண்டவர் அதிசயங்களை பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள் அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அத்தனை பேர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. தொடர்ந்து அவர்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து காத்துக் கொள்வீராக. தொடர்ந்து உம்முடைய அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கி அவர்களை பாதுகாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்கள் அற்புதங்களை ருசி பார்த்தவர்கள், சாட்சி சொன்னவர்கள் அத்தனை பேரும் ஜெபிங்கள். ஆண்டவரே நான் உமக்குள்ளா இன்னும் ஜீவிக்க, இன்னும் உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்திருக்கிற நான் உம்மை நோக்கி ஓடி வர ஆண்டவரே எனக்கு தேவ பலன் வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. உம்முடைய மகிமை இறங்குகிறதற்காக, உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி. I curse the devil in the name of Jesus Christ. சிந்தையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வேற இருக்கிறேன் அப்பா. எல்லா ஆண்டவர் யார் யார் புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது தேவ வெளிச்சம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னதை போல பரலோகத்தினுடைய ஒளி இறங்கி வருவதாக. யாருடைய மனக்கண்கள் எல்லாம் குருடா இருக்கிறார்கள் அவர்கள் மீது உம்முடைய வெளிச்சம் உதிக்கத்தக்கதாக உம்முடைய மகிமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிற உமக்கு நன்றி. இந்த புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருக்கிறவர்கள், புத்தியிலே கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் இன்றைக்கு விசேஷமா வாலிப பிள்ளைகள் விடுதலை அடையத்தக்கதாக உம்முடைய மகிமை இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி. எல்லாரும் கர்த்தரை சோதரிங்க. ஒரு மகிமை உங்களை நிரப்புவதை காண்பீர்கள். தேவ பலன் இறங்கும் உங்கள் சரீரங்களிலிருந்து. எந்த பலகீனம் இருந்தாலும், எந்த விதமான அரண்கள் இருந்தாலும் அது இப்பொழுது நொறுங்கி போகிறதற்காய் தேவ பலன் உங்களுக்குள்ளாய் இறங்குகிறதாக இருக்கிறது. நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் மைட்டி பிரசன்ஸ். உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம். எல்லா பலகீனங்களும், சத்துருக்களின் கிரியைகளும், வாய்களை திறக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கிற. மரித்தவர்களும் மௌனமாய் இருக்கிறவர்களும் தான் தேவனை துதிக்க மாட்டார்கள். மற்றவர்கள் தேவனை அனுபவித்தவர்கள், தேவனுடைய அன்பை அனுபவித்தவர்கள், அதிசயங்கள் அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தரை கட்டாய ஸ்தோத்திரிப்போம் அப்பா. உடைய பலன் இறங்குவதாக. கோடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும். ஒருவராகில வெறுமையாய் போக வேண்டாம் அப்பா. இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஒதுக்கி வைத்து என் பிள்ளை வருவான், என் மக வருவா, குடும்பமாக வருவா, என்னை ஆராதிப்பா என்பார். என்னுடைய சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்வா, என்னை மகிமைப்படுத்துவாங்க. நான் இறங்கி போய் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் எங்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிற நாள் ஒருத்தரும் வெறுமையாய் போகாதபடிக்கு புது பலன் அடைந்து ஆண்டவரே எல்லாரும் கடந்து போக தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டு போக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரும். கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து, த லைஃப் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், இதை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்தில். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன என்று சொல்லி நாம் நிறைய காரியங்களை பார்க்கலாம். முதலாவது பார்க்கும் பொழுது அது பிரயாணம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.
பிரயாணம், மோட்ச பிரயாணம் என்று கூட பிரசங்கங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து, அடிமை தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகிற ஒரு பிரயாணம் என்று சொல்லுகிறதை போல இந்த பூலோகத்தில் இருக்கிற நாம் பரலோகத்துக்கு போகிற ஒரு பிரயாணம் என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த தேகத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் பரலோகத்துக்கு நாம் போகிற பிரயாணிகள், பரலோக பிரயாணிகள் என்று சொல்லி இந்த பூலோகத்திலே நாம் அப்படியாக நிரந்தரமாக அல்ல, இந்த பூலோகத்திலே அப்படியாக நாம் என்ன செய்கிறோம், பரதேசிகளாக இங்கே இருக்கிறோம். பரலோகத்துக்கு தான் பரலோக வாசிகளாக இருக்கிறபடினால் இந்த பூலோகத்திலே பரதேசிகளாக இருக்கிறோம். இதை பிரயாணம் என்று சொல்லி வேதத்தில் மோட்ச பிரயாணம் என்றெல்லாம் கூட நாம் சிறு வயசில் சண்டே ஸ்கூலில் படித்திருக்கிறோம். இந்த உலகத்திலே பரதேசியாக இருக்கிறோம். காரணம், பரலோக வாசியாய் நாம் மாறும்படிக்காக பரதேசியாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வளருகிற வாழ்க்கை என்று வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். குழந்தையாய் இருந்த நாம் புருஷர்களாக மாற வேண்டும், பெரியவர்களாக வர வேண்டும் என்று சொல்லுகிற வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கை என்று சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. காலத்தை பார்த்தால் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்ப்பீர்களானால், காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் என்ன செய்கிறீர்கள், பாலை உண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்யணுமா, இதுக்காக ஆவியிலே குழந்தைகள், அதாவது தாழ்மையிலே குழந்தைகளாக இருக்கணும். ஆனால் தீவினை செய்வதிலே நீங்கள் குழந்தைகளாக செய்வது, நன்மைகள் செய்வதிலே குழந்தைகளாக இராமல் பெரியவர்களாக இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு வளர்கிற புருஷனை போல அறையை கட்டி கொண்டிரு, இதே வார்த்தை தான் யோபுக்கும் சொல்லப்பட்டது. இன்றைக்கு விசுவாசத்திலே எல்கேஜியில் சேர்றோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் எனக்கு செய்வார், என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார், என் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நான் தேடுகிறேன், எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தில் எல்கேஜியில் இருக்கலாம், யூகேஜியில் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கலாம், வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆகவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, விசுவாசத்திலே பலகீனம் உள்ளவர்களை நீ அசட்டை பண்ணாதே. பலம் உள்ளவர்கள் என்ன செய்யணுமா, விசுவாசத்திலே பலம் உள்ளவர்கள், விசுவாசத்திலே பலகீனம் உள்ளவர்களை அசட்டை பண்ணாமல் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே வளரணும், ஆவியிலே வளரணும், ஜெபத்திலே வளரணும், நற்காரியங்கள் செய்வதிலே வளரணும், ஆண்டவருக்கு கொடுப்பதிலே வளரணும் என்றெல்லாம் வளர்ச்சி, growth என்று சொல்லுகிற ஒரு காரியத்திலே நாம் அப்படியா இருக்கிறோம். அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முதலாவது சொன்னது பிரயாணம், இரண்டாவது வளருகிறது growth என்று சொல்லுகிற காரியம், மூன்றாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய பிரசங்கத்தை, இன்றைக்குரிய பிரசங்கத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்காக மூன்றாவதான காரியத்தை பார்க்கும் போனால் அது ஒரு யுத்தம், ஒரு போராட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆல்வேஸ் ஸ்ட்ரகிளிங் லைஃப், ஆல்வேஸ் இட் இஸ் போராடி கொண்டே இருக்கிறோம் என்று வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயாணம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு growth, அதே போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய யுத்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவபலன் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளாக அவர் நிதானித்து சொல்கிறார், பரிசுத்தாவின் வல்லமையில நிரம்பி சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமானது ஒரு வேதம் அழகாய் சொல்லுகிறது, யாத்திராகம் 14:14 யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னதை போல யுத்தத்துக்காக போகிற காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு யுத்தம், அதான் போராடுகிற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஆவிக்குரிய போராட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஆவிக்குரிய யுத்தம், முழங்கால் யுத்தம் என்று சொல்லி எல்லாம் நாம் சொல்லுவதை கேள்விப்பட்டு இருக்கிறோம். முழங்கால் யுத்தம் பண்ண வேண்டும், ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வேண்டும், போராட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த யுத்தத்திலே ஜெயம் பெற வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே, இந்த உலகத்தோடு கூட எதிர்த்து போராடுகிற காரியத்தில் நாம் என்ன செய்யணும், we should be victorious, ஜெயம் பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இந்த உலகத்திலே பிசாசுக்கு விரோதமான யுத்தத்திலே, ஆவிக்குரிய யுத்தத்திலே, முழங்கால் யுத்தத்திலே, போராட்டத்திலே ஜெயம் பெறுகிற எந்த ஒரு மனுஷனும் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன்,
இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். என்ன அருமையான வசனம் பாருங்க. நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை என்னது? நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ எனக்கு ஜனமாய் இருப்பாய். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் எந்த ஒரு மனுஷன் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே, முழங்கால் யுத்தத்திலே ஜெயிக்கிறவனாய் இருக்கிறானோ, ஜெப வாழ்க்கையில ஜெயிக்கிறவனாய் இருக்கிறானோ, அவன் சகலத்தையும் என்ன செய்வானா? சுதந்திரித்துக் கொள்வானா. வேதத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காக உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக எந்த ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஜீவத்தில், ஆவிக்குரிய போராட்டத்தில், யுத்தத்தில், முழங்கால் யுத்தத்தில் ஜெயிக்கிறானோ, அவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், எவன் ஒருவன் ஜெயம் பெறுகிறானோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுப்பேன். அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறார். அவன் என்ன சொன்னான்? 11ஆம் வசனத்தில் ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யற? 2ஆம் மரணத்தினால் அவன் சேதமடைவதில்லை, அவனுக்கு 2வது மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன மறைவான மன்னாவை அவனுக்கு நான் புசிக்க கொடுப்பேன். யார் ஜெயம் பெறுகிறானோ, இந்த யுத்தத்தில் யார் ஜெயம் பெறுகிறானோ, பிசாசை எவன் வெட்டி வீழ்த்துகிறான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆவிக்குரிய யுத்தத்தில், ஆவிக்குரிய போராட்டத்தில் யார் எந்த மகள் ஜெயிக்கிறாளோ, எந்த மகன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 26ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில், இந்த உலகத்தில் இருந்தபோது ஆண்டவர் சொன்னார், எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமானவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னேன். என்னை விசுவாசிக்கிறவன் இதையும் செய்வான், இதை விட பெரிதான காரியங்களை செய்வான். சீஷர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், பிசாசுகளை விரட்டுகிற அதிகாரம் கொடுத்தார், நோய்களை சுகமாக்குகிற நோய்கள் மேல் அதிகாரம், பேய்கள் மேல் அதிகாரம். ஏன் சில நேரங்களில் யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிற மன்னிக்கிற அதிகாரத்தை கூட நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவ்வளவு அதிகாரத்தையும் ஜெயம் கொடுக்கிறவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டு 7 சபைகளுக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் எவன் ஜெயம் பெறுகிறானோ அவனுக்கு இவைகள் கொடுக்கப்படுகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வெண்வஸ்திரம் என்பது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டவர்கள் வெண்வஸ்திரம் அணிந்தவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே தான் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக, குருத்தோலை பிடித்தவர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தத்திலே பல பக்தர்கள் பாடல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை துதிக்கும் பொழுது குருத்தோலை பிடித்து கொண்டு வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு தேவனை நம்ம துடிக்கிறவர்களாக இருப்போம். ஏன்? காரணம் என்ன? நம்முடைய வஸ்திரம் மாம்சத்தினால் யூதா 24ஆம் அதிகார வசனத்தில் சொல்லப்பட்டதே போல மாம்சத்தினால் கரைபட்டு போயிருக்கிற அந்த வஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்க்கப்படும் பொழுது இந்த வஸ்திரம் ஆண்டவர் உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் வழக்காடுவோம் வாருங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதே போல வழக்காடுவோம் வாருங்கள், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொன்னார். அதே போல தான் நம்முடைய கரைபடைந்த வாழ்க்கை, நம்முடைய எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்படும் பொழுது நம்முடைய சரீரம் என்கிற வஸ்திரம், நம்முடைய வாழ்க்கை என்கிற வஸ்திரம் வெண்வஸ்திரமாய் மாறி இருக்கிறது. ஆகவே தான் ஜெயம் பெறுகிறவனுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 3:12, அவனை ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனை தேவாலயத்தின் தூணாய் ஆக்குவேன். அடிக்கடி நான் சொல்லி ஜெபிக்கிற வசனம் இதுதான். ஆண்டவரே, நான் ஜெயம் பெற்றவனாய் இருந்தால் சபையில் என்ன செய்யணும்? ஒரு தேவாலயத்தில் ஒரு தூணாய், சபையை தாங்குகிற ஒரு மனுஷனாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் வாலிப நாட்கள் முதல் கொண்டு என் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆவல், இந்த சபைக்கு ஒரு தூணாய், ஊழியத்துக்கு ஒரு தூணாய், ஜெயம் பெற்றவனாய் நான் காணப்பட வேண்டும் என்று ஜெயம் பெற்றவனாய் இருக்க வேண்டும். அப்படி நான் ஜெயம் பெற்றவனாய் இருந்தால் இந்த சபைக்கு, இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஐ வில் பி எ சப்போர்ட், தூணாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவலாக இருந்தது. 21ஆம் வசனம் எல்லாவற்றுக்குமாக தலையான ஒரு வசனமாய் இருக்கிறது. 3:21, ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனை என்ன செய்வானா? சிங்காசனத்தில் ஏன் கூட உட்கார்ந்திருப்பார். வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். கேட்டாங்க, இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் போகும்போது வலது பக்கத்தில் ஒருத்தரும் இடது பக்கத்தில் ஒருத்தரும் இருக்கணும்னு கேட்ட பொழுது தேவன் ஆயத்தப்படுத்துறது எனக்கு தெரியாது, அது பிதாவின் கைகளில் இருக்கிறது என்று சொன்னார். சீஷரில் 2 பேர் வந்து கேட்குறாங்க, நான் இந்த பக்கமும் இன்னொருத்தர் இந்த பக்கம் இருக்கணும், அது பிதாவுக்கு அடுத்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஆனால் வெளிப்படத்தில் விசேஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, எவன் ஜெயம் பெறுகிறானோ அவனுக்கு என் கூடவே சிங்காசனத்தில்
நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய காரியத்தை கூட கொடுக்கிறார். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த 12 அப்போஸ்தலர்களும் நியாயம் தீர்க்கும்படிக்காக சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த கிறிஸ்டியன் லைஃப் என்பது ஒரு யுத்தம், ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறது? ஆயுதம். we need weapons. போராட்டம் என்று சொன்னால் ஆயுதம் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீதின் குடும்பத்துக்கும் பவுலின் சவுலின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லுகும் பொழுது சவுல் என்பது உலகத்தாய் குறிக்கிறது. ஆண்டவரால் புறந்தள்ளப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆவிக்குரிய யுத்தம் அன்றைக்கு ஆரம்பித்து விட்டது. அது ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, ஒரு மாசம் அல்ல, பல நாள் நெடுநாள் அந்த யுத்தம் நடந்தது. இன்றைக்கும் இந்த ஆவிக்குரிய யுத்தம், என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, என்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அன்றைக்கு அபிஷேகத்தின் பிள்ளைகளுக்கும் உலகத்தின் பிள்ளைகளுக்கும் ஒரு யுத்தம் இருக்கிறது. அபிஷேகத்தின் பிள்ளைகளுக்கும் சாத்தான விடிவெள்ளியின், அதனால தான் அதிகாலையில் எழும்பி ஜெபிங்கன்னு சொல்லுகிறோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியை கூட நமக்கு என்ன செய்கிறது? விடிவெள்ளியின் மகனோடு கூட நமக்கு என்ன இருக்கிறது? யுத்தம் இருக்கிறது. சாத்தானோடு கூட யுத்தம் இருக்கிறது. சாத்தான் அடிக்கடி நம்மை சோதித்து கொண்டு இருப்பார். we have to conquer him. நாம் என்ன செய்யணும்? வெற்றி பெறணும். ஆகவே தான் நமக்கு என்ன இருக்கிறது? யுத்தம் இருக்கிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் என்ன செய்ய? ஒரு போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். 2 தீமோத்தேயு 4:2 சொல்லுகிறார். நான் ஒரு போராடினேன் என்று சொல்லவில்லை. I had a very good struggle என்று சொல்லுகிறார். நல்ல என்கிற ஒரு அட்ஜெக்டிவை ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அவர். நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறதை போல போராட்டத்திலும் நல்ல போராட்டம் இருக்கிறது, கெட்ட போராட்டம் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் போராடி கொண்டு இருக்கிறோம் மாம்சத்தில். பவுல் சொல்லுகிறார், அந்த போராட்டம் இல்லை, நல்ல போராட்டத்தை போராடணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ காரியத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ காரியத்தின் பின்னாடி ஓடுகிறார்கள். நாமோ நிச்சயப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவதற்காக தேவனை தேடுகிறோம். அதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. மற்றவர்கள் எப்படியோ இருக்கிறார்கள் தெரியல, நாமோ ரட்சிக்கப்படும்படிக்காக இந்த பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடும்படிக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு யுத்தத்தை செய்யும்படிக்காக உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகத்தை பெற்ற பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறபடினாலே உலகத்துக்கும் நமக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம சாத்தானுக்கும் நமக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதம் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 5:17 கலாத்தியர். மாம்சமா என நல்ல வசனம் உங்களுக்கெல்லாம் தெரியணும், வாலிப பிள்ளைகளுக்கு தெரியணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இதனால தான் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். அவங்க 9 கனிகளிலே, கடைசி 3 கனிகளில் ஒரு கனி இச்சை அடக்கம். மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். எனக்கு 9 கனிகள் இருக்கணும். நித்திய வரங்களை பற்றி பேசுகிறோம், வல்லமையா பேசுகிறோம் வரங்களை பற்றி. ஆண்டவரே எனக்கு பிசாசுகளை விரட்டுகிற வர வேணும், நோய்களை சுகமாக்குற வர வேணும், அப்படி வர வேணும், பாஷைகளில் வர வேணும், தீர்க்க தரிசனம் வர வேண்டும் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கனிகள் நம்மிடத்தில் வாழ்க்கையில் இருக்கணும். கடைசி 3 கனிகள் வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாதவள். சாந்தம், இச்சை அடக்கம், விசுவாசம். 9 கனிகளுமே தேவை. ஆனால் அந்த கடைசி 3 கனிகள் சாந்தமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சாந்த சொரூபியாய் வந்தார். இன்னைக்கு கோபம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல கோபம் ஒரு பெரிய பாவம் என்று வேதம் சொல்லாகவே தான் உங்கள் கோபம் சூரியன் மறையதற்கு முன்பதாக அடங்கி போகணும். அதுதான் என்ன சொன்னாங்க? கோபப்படுங்க, சபையில் மனஸ்தாபங்கள் இருக்கும், ஆனால் அபிஷேகம் வரும் பொழுது சாயங்காலத்தில் அழுகை உண்டாகும், விடியற் காலத்தில் அது களிப்பாக மாறும் என்கிறதை போல ஒரு வினாடி ஆண்டவர் கூட சொன்னார், ஒரு இமை பொழுது உன் மேலே கோபப்பட்டேன், இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்து கொண்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த சாந்தம் இன்றைக்கு அநேகருக்கு வேண்டும். கூட என்ன செய்ய வேண்டும்? வாலிப பிள்ளைகள் ஏன் சொல்கிறோம்? கண்களை அலைய விடாதீங்க, செல்போன் பேசாதீங்க என்று ஏன் சொல்லி கொண்டு இருக்கிறோம்? இச்சை அடக்கம்.
இச்சை அடக்கம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக. அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே, அவன் இப்படி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறானே, நானும் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை, இச்சை வரும். அவன் எப்படி காரில் போகிறான், பெரிய காரில் போகிறான், நம்ம இப்படி போகிறோமே, ஆண்டவர் நமக்கும் கொடுப்பாருன்றது விசுவாசம் வேற. ஆனால் என்ன செய்கிறோம், ஒரு பொறாமை, ஒரு இச்சை உள்ளத்துக்குள் வரும். அவன் மட்டும் எப்படி வாழறான், சக்சஸ்ஃபுல் என்று சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், அவர்களை போல மாற விரும்புகிறோம். அவங்கள போல பொய் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அவங்கள போல லஞ்சம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்கள போல குறுக்கு வழியில் போகணும்னு ஆசைப்படுறோம். அவங்கள போல பிட்டு அடிக்கணும், காப்பி அடிக்கணும். அவங்கள உலகத்தார் போல, அப்பா உலகம் அப்படி போனால் தான் ஜெயிக்க முடியும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று நினைக்கிறோம். அவங்க கூட we have to align with the world. உலகத்தாரோடு கூட இருந்தால் தான் நிறைய இதுக்கு நம்மளே என்ன செஞ்சு கொள்ளுகிறோம், திருப்திப்படுத்திக்கிறோம். தங்கம் அப்படியே இருந்தால் அது ஆபரணமாகாது. தங்கத்தோடு கொஞ்சம் என்ன செய்யணும், செம்பு கலக்கணும். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த இச்சை உள்ள வரும் பொழுது நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கிற செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், மிக அழகா சொல்லுவார், நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறத செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிற, விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறதுக்கு காரணம் என்ன, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவத்தின் பிரமாணம் என்று சொல்லுகிறார். ஆவியின் பிரமாணம் இல்லை. அங்கே தான் அங்கே ஒரு போராட்டம் உண்டு, ஆவியின் பிரமாணத்துக்கும் மாம்சத்தின் பிரமாணத்துக்கும் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதே அப்போஸ்தலன் பவுல் கொஞ்ச நாள் கழித்து சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவருடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் எனக்குள் கொண்டு வருகிறார். ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கொடுக்கிறார். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு வசனங்களை கேட்டு கேட்டு எனக்குள்ளாக ஒரு விருப்பத்தை கொண்டு வருகிறார். முழங்கால் யுத்தத்தை நான் செய்ய வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று, எனக்காக ஜெபிக்க வேண்டும், என் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு விருப்பத்தை கொண்டு வருகிறார். செயலையும் கொண்டு வருகிறார். முழங்கால் படியிட்டு முழங்கால் யுத்தத்தில் என்னை நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கையும் நம்மிடத்திலே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, வேதம் மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆவிக்கு விரோதமாகவும் போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட இல்லாமல் அந்தகார லோக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சம்னா என் மாம்சத்தோடைய போராட்டம். இச்சை, என் மாம்சத்தில் இச்சை இருக்கும், என் மாம்சத்தில் இச்சை இருக்கும். அதான் ஏற்கனவே மாம்சத்தில் இச்சை இருந்தால் ஐயோ சோதனை, ஐயோ செய்யலாமா செய்ய வேணாமா, ஆலயத்துக்கு போகலாமா வேற எங்கேயாவது போயிடலாமா, உபவாச கூட்டத்துக்கு போகலாமா வேற எங்கேயாவது போயிடலாமா, அப்படியே உட்காந்துருது வீட்டில். அதாவது சொல்ல என்னுடைய சொந்த மாம்சத்தோடு எனக்கு போராட்டம் இருக்கும். எந்திரிச்சிருவோம் காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எப்படியாவது முழிப்பு வந்துடும். ஜெபிக்கலாமா வேண்டாமா, ஐயோ கொஞ்சம் சோர்வாக இருக்குது, கொஞ்சம் கண்ணை முடிக்கலாம், 4 மணி தான் ஆச்சு, 5 மணிக்கு தான், கொஞ்சம் தூங்கலான்னு சோம்பேறி இருந்தால் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆயுதத்தை குறித்து பேச போகிறாங்க, அந்த வசனத்தை சொல்லுகிறேன். வறுமை எப்படி வருமா, இப்படி கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று சொல்லி எவனாவது சோம்பேறியாக இருப்பீர்களானால் ஆயுதம் அணிந்தவனை போல வறுமை வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வறுமை வருவதற்கு காரணம் எழுப்பி விட்ட பொழுது ஜெபிக்காம முழங்கால் யுத்தத்தில் போராடாமல் இருப்பது காரணம் என்பது வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் அதையும் அதனால தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு, பிறகு எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு. ஒரு வீட்டாரே அவனுக்கு சத்துரு, ஆகவே மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு இருக்கு பாருங்க. இதுதான் பெரிய பெரிய பிரச்சனை. அதிகாரத்தோடு கூட, இந்த உலகத்தினுடைய ராஜாக்களோடு கூட. நம்ம மேலே இருக்கிறாங்க பாருங்க, மொட்டை அதிகாரம் செய்வாங்க. அவங்க லஞ்சம் வாங்கணும்னா நம்மளை பயன்படுத்துவாங்க, பெரிய போராட்டமாக இருக்கும். அவங்க லஞ்சம் வாங்கணும், நம்ம அவங்களுக்கு இந்த எல்லாம் என்ன செய்யணும், நீ வாங்கி அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும்பாங்க. நீ வாங்கிட்டு நீ 10 ரூபா கம்மி வாங்கிட்டு அவனுக்கு 5 ரூபா கொடுக்கணும், கமிஷன் வாங்கணும்.
இன்னைக்கு இடைத்தரகர்களாக இந்த தேசத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த துரைத்தனத்தினால இருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்ல முடியனால இருக்கிற ஜலசிலே கொடுமையான ஜலசி ப்ரொஃபஷனல் ஜலசி. இது ஊழியத்தில் கூட நான் பார்த்துட்டேன், எல்லாம் ஒரே ஊழியக்காரர்கள், எல்லாம் ஒரே ஆண்டவர், ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரே ஆண்டவருக்கு தானே செய்கிறோம், ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் உள்ளே வர போறாம, இங்கே மட்டும் எப்படி கட்டிட்டார், இங்கே மட்டும் எப்படி பணம் வருது, அங்கே வர மாட்டேங்குது, இங்கே மட்டும் வரங்கள் கிரியை செய்து அங்கே வரம் கிரியை செய்யல என்று சொல்லுகிற இவருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கிறது, அவர்களுக்கு வேண்டியில்லை என்று சொல்லுகிற காரியம். இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஜலசி இருக்கு பாருங்க, இருக்கிறதுலே கொடுமையானது. அதனால தான் அதிகாரத்தோடும் துரைத்தனங்களோடு என்ன செய்யணும், நம்ம போராட்டங்கள் இருக்கிறது. அதிகாரம் துரைத்தனங்கள் மொட்டை அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. தேளுக்கு நாட்டாண்மை கொடுத்தா நிமிஷத்துக்கு 4 முறை கொட்டுன்பாங்க. நமக்கு மேலே உலக பிரகாரம் ஒருத்த உட்காந்துக்கிட்டு கொட்டிக்கிட்டே இருப்பான். இதை செய்யாத அதை செய்யாத, உக்காந்தா குத்தோம்மா, படுத்தா குத்தோம்மா. அதனால சில நேரங்களில் கூட இது குடும்பத்தில் கூட இருக்கும் என்பதற்காகத்தான் அந்நிய நுகத்தில் போய் ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அந்நிய நுகத்தில் போய் ஜாயின் பண்ணால் நீங்கள் உங்களை குற்றப்படுத்தி தீர்த்துருவாங்க. பைபிள் எடுத்துன்னு போகிற, ஜெபம் பண்ணுற, எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லி உங்களை பட்டைய குத்துக்குள்ளே போல குத்தி கிழிச்சு போட்டுருவாங்க. ஜெபம் பண்ணாதபடிக்கு உங்களை என்ன செஞ்சிருவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. ஜெபிக்கணுன்னா வேலை செஞ்சுட்டு ஜெபம் பண்ணு, முதல்ல அதுதான் முக்கியம்பாங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தால் முதல்ல ஜெபத்தை முடிச்சுட்டு பிறகு வேலை செய்யும்பாங்க. மற்ற குடும்பமாக இருந்தால் முதல்ல வேலை செய்ய, அப்புறம் நீ ஜெபிக்கலாம் அப்படிம்பாங்க. வாழ்க்கை அதனால தான் அந்நிய நுகத்தில் இணையாதீர்கள் என்று சொல்லி, ஒளிக்கும் இருளுக்கும் இடமில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். மற்றபடி எங்களுக்கு என்ன டிஸ்கிரிமினேஷன் அது? ஆண்டவர் எல்லாம் ஒன்றுன்னு தானே சொல்லியிருக்கிறார். ஏன்? சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதிகாரத்தோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் போராட்டம். இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை குறித்து உங்களுக்கு தெரியாது, அனுபவிச்சிருக்காங்க. அண்ணன் கூட போய் பெரிய கூட்டத்தில் இருப்போம், பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம். கூட்டத்தில் அண்ணன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. ஊழியத்தை குறித்து சொல்கிற காரியங்கள். அது 1.5 லட்சம் பேர், 1 லட்சம் பேர், 50,000 பேர் இருப்பாங்க. போகும்போது அப்படி எதிர்த்து வரும், தொண்டையை பிடிக்கும். அதனால தான் தேவனுடைய மனுஷர்கள் சில நேரம் அப்படி பிடிக்கும்போது தான் ஒரு பாட்டை பாடி ஒன்னஸில் கொண்டு வந்து போவாங்க. இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் வந்து நிற்கிறத அனுபவிச்சாதான் தெரியும். அப்படியே வந்து எழுத்து வந்து நிற்கும், மேலே அப்படி ஒன்று வந்து ஊர்னு நிற்கும், தொண்டையை பிடிக்கும், பாட முடியாது. தெரிஞ்ச வசனம் 100 தடவை படிச்சிருப்போம், அந்த வசனத்தை 100 தடவை அந்த பாட்டை பாடியிருப்போம். அங்கே போனால் பாட்டு தடுமாறும், வசனம் மாறும், வசனம் தொண்டையை வந்து பிடிக்கும், ராகம் இங்கே 2 ராகம் சேரும். இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள். அதனால தான் நாங்கள் ஆண்டவர் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை கொடுத்துருக்கும்போது கூட போகும்போது சொல்லும், பாரு அங்கே போது பாரு அப்படிம்பேன். பாவா ஒய்ஃபு கூட இருக்கும்போது பார்ப்போம், அப்படியே வெளியே போகுது, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அது போது நம்ம பாட்டு இங்கே இருக்கிறோன்னு சொல்லிக்கொள்ள இருப்போம். இந்த வானமண்டலத்து பொல்லாத சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இதை குறித்து சொல்லும்போது யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடையவர்கள். அடுத்த வசனம் வாசிங்க, 17-14. அருமையான 17 பூராவும் ஆண்டவர் பண்ணுகிற ஜபம். பரலோகத்துக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பிதாவே என்று சொல்லுவார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது, உலகம் அவர்களோடு கூட என்ன செய்கிறது, போராடுகிறது, உலகம் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால், என்ன செய்ய, ஒளியின் பிள்ளைகளாக இருப்பதினால், இருளின் பிள்ளைகள், மாம்சத்தின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள், பிசாசனவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். ஆகவே நம்ம சத்தியத்தை விரும்புகிறோம், உண்மையை விரும்புகிறோம், நேர்மையாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் பிசாசு என்ன செய்ய மாட்டான். பிசாசின் பிள்ளைகள், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க. என்னடா ஒரு பொய் தானே, பொய் சொல்லிட்டு வா, ஒரு சின்ன பொய் தானே, பொய் சொல்லிட்டு வா, ஒரு சின்ன பொய் தானே, பொய் சொல்லிட்டு வான்பாங்க. கர்த்தருக்கு முன்பதாய் சாட்சியாக சொல்லுகிறேன், பொய் சொல்லி ஒரு நாள் நான் லீவ் எடுத்ததில்லை, சிக்குன்னு நான் லீவ் லெட்டர் கொடுத்ததில்லை, சிக்கு மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு ஐடியில் நான் டிடக்ஷன் வாங்கினதே கிடையாது. அது என்னன்னு கூட நான் யோசித்து பார்த்ததில்லை. மருத்துவ செலவு கொடுத்தா என் வீட்டில் டாக்டர் ஃபேமிலி தான் ஒரு இது கொடுத்தா ஐடியில் குலைச்சிடுவாங்க. எதுக்குடா நம்மளே போய் இல்லாத நோய் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தா அது தின்ன நம்மகிட்ட வந்து நின்னா என்னன்றது ஒரு பயம் இருக்கும். உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உத்தமனாக இருக்கணும் என்று சொல்லி. ஆனால் மற்ற அத்தனை பேரும் செய்வாங்க, போகாத எல்டிசி போட்டு வாங்கிக்குவாங்க, ஒரு டிக்கெட்டை போட்டு கேன்சல் பண்ணி, எல்டிசி டூர் இருக்குல்ல போட்டு வாங்கிடுவாங்க, எல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமாக இருக்கிறோம்னா, மாம்சத்தோடு ஆண்டவரோடு உலகத்தான் அல்லாதது போல் நானும் உலகத்தான். தேர் மஸ்ட் பி அ டிஃபரன்ஸ்.
பிரித்தெடுத்து விட்டார். இந்த உலகத்தில் இருந்தாலும் அண்ணன் ஆதியில் சொல்லி கொடுத்த வார்த்தை, இந்த உலகத்தில் இருந்தாலும் தாமரை மேலே இருக்கிற தண்ணி மாதிரி உலகத்தோடு கூட ஓட்டக்கூடாது. God has separated you. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். You are not an ordinary person. You are a chosen vessel. நீ தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீ இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறாய். அந்த உப்பு சாரம் இல்லாமல் போயிடக்கூடாது. உள்ளத்தில் உண்மை என்கிற சாரம், சத்தியம் என்கிற சாரம், தேவனுடைய பிள்ளை என்கிற சாரம், அபிஷேகம் என்கிற சாரம் உனக்குள் இல்லாமல் போய்விட்டால் இந்த உப்பு தெருவில் கொட்டப்பட்டு கால்களினால் மிதி உண்டு போவதற்காகத்தான் பயன்படும். உப்பு கெட்டு போச்சுன்னா ஒன்றுத்துக்கும் பயன்படாது. தெருவில் கொட்டப்பட்டு கால்களால் மிதிக்கப்படுவது. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்மை உலகத்துக்கு உப்பாய் நம்ம மூலமாய் நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் சொன்னல, தேவாலயத்தின் தூணாய் மாற்ற நம்மை கொண்டு சபையை ஆசீர்வதிப்பார். நம்மை கொண்டு நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசிரியர் தொழில் இருந்தால் உங்களுடைய என்டையர் கிளாஸை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு நிமித்தம் சிறைச்சாலை ஆசீர்வதித்தவர், யோசேப்பு நிமித்தம் ராஜ்யத்தை ஆசீர்வதித்தவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? நம்மை கொண்டு என்ன செய்வார்? சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் நம்மை கொண்டு என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகள் ஜெபம் பரலோகத்தை அப்படியே இறக்கி கொண்டு வரும் என்று சண்டே ஸ்கூலுக்கு சொல்லியிருக்கிற அவங்க சொன்ன சாட்சிகளை என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிற இந்த சின்ன பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு உப்பா இருந்து பரலோகத்தினுடைய ரகசியத்தை, பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தை, பரலோகத்தினுடைய சுகத்தை அவர் குடும்பத்துக்கு கொண்டு வந்ததை நான் சண்டே ஸ்கூலில் இருக்கும் பொழுது அப்படியே எண்ணி மகிழ்ந்திருக்கிறேன். இன்றைக்கு நம்ம சபையில் எல்லாரும், நீங்கள் சாதாரண சபை நினைக்காதீங்க. இன்றைக்கு இந்த சபையில் தேவன் அற்புதங்களை அடையாளம் செஞ்சிட்டு இருக்காங்க. அது நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கண்ணால் பார்த்து அதுக்குரிய மகிமையை தேவனுக்கு செலுத்துவதில்லை. அவங்களுக்கு அது அதிசயம் செஞ்சார், அற்புதம் செஞ்சார், எனக்கு செஞ்சார், எனக்கு செய்யலைன்னு. ஆக வேதம் சொல்லுகிற இந்த 12:1 மறந்துடாதீங்க. எபிரேயர் 12:1 மறந்தே கூடாதுங்க. ஆகையால் வேதனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்குது. உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லலை வேதம், உங்களே சூழ்ந்திருக்கிறது. இந்த சபையில் அத்தனை சாட்சிகளை கேட்டுக்கொண்டு அத்தனை அற்புதங்கள் அடையாளங்களை சாட்சிகள் வந்து சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லுகிற போது ஆதகவேத்தான் என்ன சொன்னார்? யார் யாருக்கு ஆண்டவர் சாட்சி சொன்னார்களோ அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி என்னை பலப்படுத்துகிறார் அதிகாலை வேளையில். அதனால தான் ஜெபிச்சேன். யாரெல்லாம் ஆண்டவருக்கு சுகம் கொடுத்தாங்களோ, யாருக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட சுகம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களை தொடர்ந்து ஆண்டவர் தம்முடைய கண்காணிப்புக்குள்ளாக வைத்துக் கொள்ளணும். ஆண்டவருடைய பாதுகாப்பு தொடர்ந்து அவர்களுக்கு, ஆண்டவருடைய கதகதப்பு, ஆண்டவருடைய அன்பின் பிரசனம் அவர்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் இன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுதும் காலையில் நான் ஜெபித்து கொண்டேன். ஆண்டவர் என்ன செய்கிறது? உலகம் அதை பகைக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நம்மளே உலகம் பகைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே தான் யுத்தம் நமக்கு இருக்கிறது. நம்ம சண்டைக்கு போகலன்னா கூட அவன் என்ன செய்யறான்? சண்டைக்கு வரான், வலிய சண்டைக்கு வரான். உலகம் நம்மை போராள கூப்பிட்டு சண்டை போட வைக்குது. சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு கிண்டி விடுது, அழுது பார் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் மெய்யை விரும்புகிறபடியினால் பொய் உங்களை என்ன செய்கிறது? பகைக்கிறது. நீங்கள் உண்மையின் பிள்ளைகளாக இருப்பதினால் பொய்யின் பிள்ளைகள் உங்களை பகைக்கிறார்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பதினால் இருளின் பிள்ளைகள் நம்மை இருக்கிறார்கள். ஆகவே தான் ஆவிக்குரிய யுத்தமும் ஆவிக்குரிய போராட்டமும் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற யாக்கோபு 4:4 வாசித்து பாருங்கள். எடுத்துள்ள வாசிங்க. யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகவே நீங்கள் உலகத்துக்கு சிநேகிதனாக இருந்தால் ஆண்டவருக்கு பகைஞனாக இருப்பீங்க. அதை அப்படியே உல்டாவை போட்டு பாருங்க. ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருந்தால் உலகத்துக்கு பகைஞனாக இருப்பீர்கள். சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். நெடுநாள் யுத்தம், அவருடைய வருகை, நம்முடைய மரணம், அது வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆவிக்குரிய யுத்தம். இந்த வயசில் எங்களுக்கு வேறு விதமான யுத்தம் இருக்கும். வாலிப நாட்களில் உங்களுக்கு வேறு விதமான யுத்தம் இருக்கும். காப்பீடிக்கலாமா காப்பீடிக்கூடாதா அந்த யுத்தம் இருக்கும். எங்கள் லைஃப்பில் வேறு மாதிரி யுத்தம் இருக்கும். வாலிப நாட்களில் இச்சைகளுக்குரியதான பாலியத்துக்குரிய இச்சை அது நாள் வரும். எங்கள் நாட்கள் எங்கள் இதில் பொறாமைகள், வேறு இச்சைகள், பணத்தை ஆசை, மற்ற காரியங்கள் இச்சை இருக்கும். வயசான காலத்தில் அவன் நிறைய நகை போட்டிருக்கா, எனக்கு நகை கம்மியாக இருக்குன்னு சொல்லி வயசில் வந்த பிறகு 55-60 வயசில் கூட இச்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இச்சை பொண்ணை பார்த்து பொறாமப்படுறவங்களெல்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன். எங்கள் குடும்பத்தில் அவன் நகை வாங்கிட்டா எனக்கு இவ்வளோதான் இருக்குது, என் நகையும் சேர்த்து கேட்குறான்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. என்கிட்டயே பஞ்சாயத்து வரும்.
ஆகவே அந்த வயசில் கூட, ஆகவே எந்த வயசுலையும் நான் காலேஜில் இருக்கும்போது சொல்லுவேன், 55 வயசில் மேலே இருக்கிறபொழுது வாழ்க்கையில் இன்னொரு இச்சை வரும், மாம்ச இச்சை. எத்தனையோ பேர் எனக்கு கூட இருக்கிறவங்க ஆசிரியர்கள் தடுமாறிட்டாங்க. 55 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே நிறைய பேரோட பேர் கெட்டு போச்சு. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அந்த பீரியடில் அதிகமாக ஜெபிச்சேன். அந்த பீரியடில் அதிகமாக ஜெபிச்சேன். நிறைய பேர் எனக்கு தெரியும் 55 வயசுக்கு மேலே இன்னொரு உலக பிரகாரமான மாம்ச இச்சை வரும், ஸ்திரீகளுடைய இச்சைகள் வரும் 55 வயசு மேலே. அதனால தான் எந்த வயசில் வரும்னு சொல்ல முடியாது. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் உலகத்தோடு கூட போய் அவளை திருப்திப்படுத்தி ஒரு போஸ்ட்டு ஒரு பதவியை வாங்கணும்னா அப்படி தான் நடக்கும். என்னுடைய நண்பன் ஒருத்தர் சொன்னால், ஒரு காலேஜுக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு ஒருத்தர் கூட போனான். அவனுக்கு எப்படா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் வந்துட்டான். அவன் ஃபஸ்ட்டு டைம் பியூசி அப்போ உண்டு, எஸ்எல்சி முடிச்சுட்டு பியூசி சீட்டு வாங்கிறதுக்கு போகிறான். கூட வந்தவர் வாங்கிட்டு வர சொன்னார், குடிக்க சொன்னார். இவனுக்கு கொடுத்தாரு, இவன் குடிக்க ஆரம்பிச்சான். உலகத்தோட சிபாரிசுக்கு போனால் உலகத்தின் பிள்ளையாக மாறிட்டான். அப்புறமா சிகரெட்டுக்கு அடிமையாகியாச்சு. தடவை ஐயோ அவர் சிகரெட் குடிக்க இப்போ நமக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறவர் சிகரெட் குடிக்க சொல்கிறாரு, குடிக்கலைன்னா நமக்கு சீட்டு கிடைக்காது என்று நினைத்து என்ன செய்தான், உலகத்தோடு கூட போனான். நம்முடைய சிபாரிசு மேலேருந்து வருதுன்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, இந்த உலகத்தில் யாரையும் என்ன செய்ய மாட்டோம், திருப்திப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம். எல்லாருக்கும் நம்ம என்ன செய்வோம், அவர்களுக்கு மரியாதை கொடுப்போம், அவர்களுடைய கனத்தை கொடுப்போம். ஆனால் அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம். இதுதான் கிறிஸ்தவனுடைய ஒரு வித்தியாசம். we will honor them, we give உலகத்துக்குரிய தேவனுக்குரிய கனத்தை தேவனுக்கு கொடுக்குற மாதிரி ராஜ்யத்துக்கு கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம். ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுப்போம். ஆனால் நாம் தேவனை மட்டும் சார்ந்திருப்போம், ராஜ்யத்தை சார்ந்திருக்க மாட்டோம். இதுதான் நமக்கும் மற்றவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசம். அதிகாரத்துக்குள்ளே வந்தவங்களே எந்திரிச்சு நிற்போம், வணக்கம் போடுவோம், கை கொடுப்போம், எல்லாம் செய்வோம். அவர்கள் திட்டினா கூட சரின்னு சிரிச்சுக்கிட்டு வந்துடுவோம். அவர்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதுனால அவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம், எல்லாம் செய்வோம். ஆனால் அதே சமயத்தில் அவங்கள காக்கா பிடிச்சிதான், அவங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சுதான், அவங்களுக்கு சில முறவாசல்னுபாங்க அரசாங்கத்தில், முறவாசல் இல்லாமல் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னாங்க. முறவாசல் செய்யாமல் போனாலே சில நேரங்கள் குற்றமாய் மாறி விடுகிறது. அரசாங்கத்தில் வேலை இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். அதிகாரிகளுக்கு முறவாசல் செய்யணும், அப்பப்போ போய் பார்க்கணும், வணக்கம் போடணும். அவங்களுக்கு ஏதாவது கூடையில் பழங்காலம் வாங்கிட்டு போய் கொடுத்தா அவங்க உங்களுக்கு கையெழுத்து போடுவாங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் போடும், உங்களுக்கு லீவ் அவைலபிள், உடனே லீவு சாங்ஷன் ஆகும், எல்லாம் நடக்கும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் வேதம் அழக. ஆனால் தேவனுக்கு நீங்கள் சிநேகிதனாக இருக்கும்படியாது, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தான், சிநேகிதனை போல முகமுகமாய் பேசினார் மோசையோடு கூட என்று சொல்லும் பொழுது பகைப்பார்கள் உலகத்தார். மோசைக்கு அந்த உலகத்தார் பகைச்சதுனால தான் அவன் விரட்டி விடப்பட்டான் என்று வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்திலே என்னுடைய நான் போராட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே போராட்டம், கிறிஸ்தவம் என்பதே ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திலே நான் ஜெயிக்கும்படிக்காக என்னுடைய போராயுதங்கள் என்ன போராயுதங்கள், மாம்சத்துக்கு உரியவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவபலன் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 15:3. உன்னை நிந்திக்கிறவர்கள் மேல் உன்னுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லுகிறார். 32 வாசிங்கம்மா. அதே இதில் அவர் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தார். யார் தமக்கு பிரிய நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல போராட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவர் ஜெபித்தார், அந்த உலகத்துக்கு கெத்செமனேயில் போய் ஜெபிச்சார், போராடினார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சுத்தப்படி. அதான் தன் மேலே தான் இஷ்டப்படி நடக்காமல் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். இன்னைக்கு அதை தான் அப்போஸ்தலன் நான் ஜெபத்திலே போராடுகிறதை போல, இயேசு ஜெபத்திலே போராடினதை போல நாமும் என்ன செய்யணும். அதனால தான் அதுக்கு பேர் முழங்கால் யுத்தம் என்று சொல்லி. நீங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதலில் செய்ய வேண்டிய காரியம் ஜெபம், தனி ஜெபம். இதை மறந்துடாதீங்க. அனுபவத்தில் சொல்கிறேன்,
35-40 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட உலாத்தி அடிபட்டு உதப்பட்டு மேலே ஜான் ஏறி முழம் சறுக்கி எல்லாம் வாதப்பட்டு ஓடி இச்சைகளுக்கு உள்ள விழுந்து ஆண்டவருடைய தயவினால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் தேவனிடத்தில் வந்து இந்த இடத்துல உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற அந்த தைரியத்தில் அந்த அனுபவம் தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தினால சொல்லி ஜெபிக்கிறேன். முதலில் நாம் போராட செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லிக் கொடுப்போம், முதலாக தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. பிரச்சனை வந்த உடனே முதல்ல கண்ணை மூடி, இயேசுவே நான் அடிபட்டுருச்சு உதப்பட்டுருச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி முதலாவது தேவனிடத்தில் ஜெபத்தில் போராடி விட்டு போங்க. எடுத்த உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணு, எடுத்த உடனே அங்கே போ. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டவர் ஞாபகமே வரமாட்டார். ஒரு அடிபட்டுருச்சு, ஒரு உதப்பட்டுருச்சு, ஒரு பண தேவை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு குடும்பத்தில், எல்லாம் பண்ண உடனே அவனை போய் பார், அவனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துருவான். இவனை போய் பார், உனக்கு செஞ்சிருவான். அவன்கிட்ட போய் காசு கேள், அவன் கொடுப்பான். இதெல்லாம் முதல்ல இதுதான் வரும். முதலில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதலில் முழங்காலில் அதை பழகி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் சிலதாக பழகணும். காலையில் நெந்திரிச்ச உடனே பல் வளர்க்குறோம், காலையில் குளிக்கிறோம், சில காரியங்களை செய்கிறோம் என்பதை போல வாலிப பிள்ளைகளை தயவு செய்து உங்களுக்கு சொல்லுகிறார், சிலதை பழகி கொள்ளுங்கள். பழகி கொண்டால், வாலிப பிரயாத்தில் பழகி கொண்டால் வயசான காலத்தில் விட மாட்டீங்க. என்ன சொல்கிறாங்களா, படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறேன்னு சொல்லி. அன்றைக்கி அவங்க எவ்வளோ நாள் முழங்காலில் நிற்பாங்க கூட இருந்து நான் பார்த்துருக்குறேன். அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு முழங்காலில் நிற்பார்கள் ஊழியத்துக்கு போகும்பொழுது. எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கு, நான் வாலிப பிள்ளை, நான் தூங்கிடுவேன். அவர்கள் ஜெபித்து கொண்டு இருப்பார், அழுது ஜெபிப்பார்கள், கண்ணில் தண்ணி தாரத்தாரையாக வரும். கூட இருந்ததுனால சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இங்கே வந்து என்ன வந்து அப்படி கம்பீரமாக மிரட்டிட்டு போகிறாங்க, அங்கே நீங்கள் பார்க்கணும். இப்போ பழி அப்படியே அழுது 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 போய் கம்பீரமாக நிற்போம், சிங்கத்தை போல நிற்போம். அறையில் அப்படியே பூனை மாதிரி அழுது 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 ஜெபித்து விட்டு போகிறோம். முதலில் தேவன் ஏன் கேட்பேன், அண்ணன் ஏன்னா அப்படின்பேன். நேற்று கொஞ்சம் போராட்டமாக இருந்துச்சு, பாட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன ஒரு இது அவங்களுக்கு தெரியும். அந்த அந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை தான் வந்திருக்கும். அது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அப்படியே நான் இது வரல, எனக்கு பேர் கொஞ்சம் தடுமாறிச்சு. பேர் சொல்லி அழைக்கும் போது நிறைய பேர் வந்து டக்குன்னு தடுமாறிட்டேன்பாங்க. கூட இருந்ததுனால தெரியும், கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்துச்சு, தம்பி சொல்கிறதுக்குள்ளே அவிஸ்வாசமாக இன்னும் தெரில, கட் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி முதலாவது தேவனிடத்தில் உங்களுடைய ஆயுதங்கள், போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவபலன் உள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் முழங்கால் யுத்தம். உங்கள் ஜெபத்திலே போராடுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் மாம்சத்துக்குரிய ஆயுதமாய் இல்லாமல் ஆவிக்குரிய ஆயுதமாய் இருக்கிறது. தேவனை சார்ந்து, வேதத்தில் நிறைய நான் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் தேவனை சார்ந்து கொண்ட பொழுது அவர்கள் ஜெயித்தார்கள். தேவனை சார்ந்து கொள்ளாமல் அவர்களே போன பொழுது தோற்று போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த நாட்களில் கூட பார்ப்பீங்களா, உபாகம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆயுதம் தரித்து கொண்டு ஆண்டவர் சொல்லி மலை மேலே ஏற ஆயத்தமானீர்கள். முதல்ல ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுவாங்க, உடஞ்சி வந்துடுவாங்க, திரும்பி வந்துடுவாங்க. அப்புறம் இந்த மக்கள் என்ன செய்வாங்க, ஆயுதம் அணிந்து நாங்கள் மறை மேலே ஏழுகிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவான் தீர்க்கத்து மறுபடியும் சொல்லுவோம், இப்போ உங்களுக்கு காரியம் சிந்திக்காதுன்னு சொல்லி. தேவனுடைய சித்தப்படி நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் ஆயுதம் அணிந்து ஆயத்தமாகி மலையின் மேல் ஏறுகிறவர்களாய் நிற்றாலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. பரத்திலிருந்து தான் அந்த வெற்றி, அந்த ஜெயம் நமக்கு வருகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 22, 23 2 வசனங்களை வாசிங்க. நல்ல வசனம், தெரிஞ்சுக்கிடுங்க. அதெல்லாம் 21 வாசிங்க தம்பி, 21 போடுங்க. ஆயுதம் தரித்த பலவான் பொருள், ஆயுதம் தரித்த பலவானாய் நீங்கள் இருக்கணும். அப்போதான் உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட நற்பொருள் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் உங்கள் அரண்மனையில். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்களா, இந்த பொக்கிஷத்தை, இந்த அபிஷேகம் என்கிற பொக்கிஷத்தை மட்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்தம் விலையேற பெற்றது, தேவனுடைய மனதுருக்கம் விலையேற பெற்றது, தேவனுடைய அபிஷேகம் விலையேற பெற்றது. இப்படிப்பட்ட விலையேற பெற்றதை என்னுடைய அரண்மனைக்குள் நான் வைத்திருக்குமானால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? ஆயுதம் தரித்த ஒரு பலவானாக இருக்கணும். ஆனால் என்னிலும் பலவான் வந்தால், அடுத்த வசனம்,
ஆமென். நீங்கள் நம்ம ஆயுதம் தரித்த பலவானாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதும் சில காரியங்கள் நம்மிலும் பலவான் வந்து நம்முடைய ஆயுத வர்க்கங்களை உரிந்து கொண்டு பறித்து கொண்டு நம்முடைய கொள்ளை பொருளை பங்கிடக்கூடிய வாய்ப்பு உலகத்தில் உண்டு. இதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகவே தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:29, மார்க் எழுதின சுவிசேஷம் 3:27 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறார், நீங்கள் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டை கொள்ளையிட முடியாது. பலவானை முந்தி கட்ட வேண்டும். ஆயுதம் தரித்தவர்களாய் இருந்து நம்மிலும் பலவானாகிய பிசாசை கட்டுகிறவர்களாய், ஜபத்திலே கட்டுகிறவர்களாய் இருந்தால் பலவானை என்ன செய்யணும்? கட்டினால் அவனுடைய வீட்டை, பலவானுடைய வீட்டை, பலவான் வீட்டிலிருந்து ஆத்துமாக்களை திருடி கொண்டு வரலாம், அல்லது ஆத்துமாவை மீட்டு கொண்டு வரலாம். அதான கரெக்ட் வேர்டு. திருடி கொண்டு வரலாம்னா அது நல்லா இருக்காது. ஆத்துமாக்களை மீட்டு கொண்டு வரலாம். இன்னைக்கு ஏன் ஆத்தும மீட்பு இவ்வளோ கத்துறோம்? நாங்கள் ஆண்டவர் பலவான முந்தி கட்டாதவர்களாக இருக்கிறீங்க. நம்முடைய பலகீனமாக இருந்தால் நானே பொய் சொல்லிட்டு இருந்துட்டு மற்றவங்ககிட்ட போய் பொய் சொல்லாதேன்னா கேட்க மாட்டாங்க. பலவான நான் முந்தி கட்டணும். முதல்ல நான் கோபத்தை அடக்கணும். சிறு வயசில் சொன்ன கதை ஞாபகத்துக்கு வருது, எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெரியவர்கிட்ட போய் தாய் என்ன சொன்னாங்களா, ஐயா என் மகன் ரொம்ப என்ன செய்கிறான், ஸ்வீட் சாப்பிட்றான், கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கண்ணா. அப்படியாம்மா, ஒரு 15 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னார் அந்த பெரியவர். 15 நாளுக்கு போயினோடனே நல்லா கூப்பிட்டு புத்திமதி சொன்னார். நிறைய ஸ்வீட் சாப்பிடாதப்பா, பல்லில் ஒட்டிக்கிட்டான், உடம்பு கெட்டு போயிடலான்னு சொன்னாராம். அந்த அம்மா போகும்போது கேட்டாங்களாம், ஐயா ஏன் 15 இதை அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்களாம். நானே ஸ்வீட் சாப்பிட்றவன், இந்த 15 நாள் நான் ஸ்வீட் சாப்பிட்றதை நிறுத்திட்டு அவனுக்கு என்ன செஞ்சேன், சொல்லி கொடுத்தேன். நம்ம முதல்ல சிலுவையில் அரைஞ்சிருக்கணும். நீங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியிலன்றீங்களே, ரகசியம் இதுதான். நீங்கள் முதல்ல ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சால் பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியும். அனுபவித்து சொல்கிறது இதெல்லாம். வேத வசனம் வேறு மாதிரி இருக்கு, வேத வசனம் சொல்லுது, ஆனால் அதை நம்ம வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எனக்குள்ளாக அந்த உண்மை இருந்தால் நான் சொன்னாக்க கீழ்ப்படிவாங்க, நான் சொன்னால் கீழ்ப்படிவாங்க. அதுவும் தனிச்சு போய் சொன்னால் கண்டிப்பாக கீழ்ப்படுகிறார். அந்த சபையில் நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். நமக்குள்ளாக அந்த உண்மை, நமக்குள்ளாக அந்த உண்மையாக இருந்தால் பலவானை முந்தி கட்டி இருப்போமானால் பலவான் கிடத்திலிருந்து ஒரு பொருளை என்ன செய்யலாம், நம்ம கொள்ளையிடக்கூடும்ன்ற வார்த்தையை விட மீட்டு கொண்டு வரலாம். we can save a soul if you are strong in your heart. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பலமாய் இருந்து பலவானை பட்டு நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் ஜெயிக்கலாம். சண்டே வந்துட்டு போயிட்டுவர்களாக இருந்தால் சாட்சி இருக்காது. அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்து ஆண்டவருடைய வல்லமை இருந்தால் கையை வச்சிக்கினாலே அபிஷேகம் இறங்கும் பொழுது தானா உங்கள் கூடயே வந்துடுவாங்க. ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி வந்துடுவாங்க. உங்கள் சொல்ல ஒவ்வொரு சொல்லையும் கேட்பார்கள், மெய் மறந்து கேட்பார்கள். அப்படி தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது. அண்ணன் சொல்கிற வார்த்தையெல்லாம் மெய் மறந்து கேட்டு வாழ்க்கையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னோம். ஆகவே தான் இந்த ஆயுதங்கள் நமக்குள்ளாக இருக்கணும். அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஆயுதம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சார்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்த ஆயுதத்தை குறித்து சுருக்கமாக தியானித்து ஜெபித்து முடிக்க விரும்புகின்ற நம்முடைய யுத்தம் பயங்கரமான யுத்தம், பலவான கற்ற யுத்தம். இந்த யுத்தத்துக்கு நமக்கு என்ன வேணும்? சார்வாயுத வர்க்கத்தில் தீங்கு. ஆகையால் தீங்கு நாளிலே, நல்ல நாளிலே இல்லை, தீங்கு நாளிலே, யுத்த நாளிலே அவர்களை ஜெயிக்கவும் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சார்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், சார்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை, ஆவிக்குரிய காரியத்தை செய்து கொள்ள வேண்டும். எல்லா கதையும் நல்லா கேட்டிருப்பீங்கள்ல, தாவீதும் கோலியாத்தும் கதையா. தாவீதுக்கு நான் போய் சொல்கிறோம், இந்த பெலிஸ்தீனை ஒருத்தன் போது என்ன பண்ணாங்க, அவன் மேலே ஒரு ஆயுதம், அவன் புள்ள ராஜா போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. நடந்து பார்த்தான் வேதத்தில், அவனுக்கு என்ன இல்லை அப்பியாசில் நடந்து பார்த்தவொன்னே அவனுக்கு என்ன இல்லை, ஐயா இதெல்லாம் வேண்டாம், கழட்டி போட்டான். அவனுடைய யுத்தம், அவனுடைய ஆயுதம் கவன். அடைப்பையில் கையை விட்டான், கூழாங்கல்ல எடுத்தான், கையில் கவனை வச்சிடும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டான். அவன் கையில் கத்தி கூட இல்லாமல் இருந்தது. கோலியாத்து கீழே விழுந்த போது கோலியாத்து தலையை அவன் கத்தியை எடுத்து போட்டு, அவனுடைய ஆயுதத்தை எடுத்து அவனை தலையை வெட்டினான். பிறகால ஓடும் பொழுது கூட அங்கே இருக்கும்போது என்ன செஞ்சான்,
அந்த கோலியாத்துடைய கத்தியை தான் எடுத்துகிட்டு ஓடினா. தேவ சமூகத்து அப்பத்தை சாப்பிட்டுட்டு அங்கே அந்த கோலியாத்தினுடைய கத்தி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவன் சவுலுக்கு பயந்து ஓடும் பொழுது அங்கே போய் கேட்பான், இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசாரியன் சொல்லுவான், சமூகத்து தேவ சமூகத்து அப்பந்தான் இருக்கு, ஆனால் அது நேற்று வச்சது, நீ ஸ்திரீகளுக்குள்ளாக சேராமல் இருந்தால் அதை நான் உனக்கு கொடுப்பேன், அது பரிசுத்த அப்பன்னு. நான் 4 நாள் ஆச்சு அங்கே ஓட ஆரம்பித்தேன், ஆகவே ஸ்திரீகளோடு கூட எனக்கு பழக்கம் இல்லை. ரெண்டாவதாக நேற்று பறிச்சது இன்னைக்கு பழசாயிருச்சு என்று சொல்லி அந்த தேவ சமூகத்தை அப்பத்தை சாப்பிட்டு விட்டு வேற என்ன ஆயுதம் இருக்குதுன்னு கேட்பான். ஏன் நீ ஆயுதம் இல்லாமல் வந்துட்டு அவன் கேட்பான். அந்த அந்த ஆசாரி அதுக்கு சொல்லுவான், நான் அவசரமாக ராஜாவோட வேலையாக வந்துட்டேன், இங்கே என்ன ஆயுதம் இருக்குன்னா அந்த ஈட்டியை வாங்கி அந்த ஆயுதத்தை வாங்கி கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சார்வாயுத வர்க்கத்தை தாவீதெல்லாம் அதெல்லாம் நமக்கு அதுதான். தாவீது எல்லாம் போட்டு ராஜாக்கள் போட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. இந்த உலகத்தின் ஆயுதங்களை எல்லாம் தரித்து பார்த்தான். அவனுக்கு முடியலெல்லாம் கலைந்து போட்டு அவன் ஒரு சார்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டான். கோலியாத்தை ஜெயிக்கும்படிக்கு, திராணி உள்ளவனாக இருக்கும்படிக்கு. இதெல்லாம் எனக்கு அபியாசம் இல்லை. நான் என்ன செஞ்சேன், ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்தேன். ஆடு மேய்க்கும் போது எல்லாம் நான் பண்ணலை. ஆடு மேய்க்கும் போது கரடி வந்தது, சிங்கம் வந்தது, தப்பு வைக்கிறதுக்காக என்ன செஞ்சேன், கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தேவன் தான் என்னை தப்பு வைத்தார், ஆகவே இந்த பெலிஸ்தியன் கைக்கும் என்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசத்திலே கடந்து போனவனாக இருந்தான். அவனுக்கு உலக பிரகாரம் ஆயுதம் அவனுக்கு இல்லை, அவனுடைய ஆயுதம் வித்தியாசமாக இருந்தது. அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் உள்ளவைகளாக இருந்தது. அவனுடைய ஆயுதம் கீட்டி கேடகமாக இல்லை. ஆகவே தான் வேதம் அழகாய் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவன் ஈட்டியினாலும் கேடகங்களினாலும் ஜெயிக்கிறவர் அல்ல. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோ, அவ்வளோ வசனமும் கேட்கும். ஜபத்தில் சொல்லி ஜபிங்க, வருது சந்தோஷமாக தான், இதெல்லாம் சொல்லி ஜபிக்குங்க. ஜெயமோ கத்திர, நான் படிச்சுட்டேன் ஆண்டவரை, நான் படிச்சுட்டேன், ஓரளவுக்கு படிச்சுட்டேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தும் மாதிரி நானும் உலகத்தை படிச்சுட்டேன், ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவன் நீர் என்று சொல்லி பாருங்க. அந்த ஜெயம் வரும் பொழுது தேவனுக்கு மகிமையை செலுத்துவீங்க. உங்களுக்கு வந்த அந்த கொஞ்சம் மார்க்கை 5 அப்பம் 2 மீனாய் தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து வாங்குங்க. கர்த்தர் உங்களை எங்களையோ கொண்டு போய் நிறுத்துவார். கொஞ்சம் மார்க் வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் தான் வந்துச்சு, வாங்கின கொஞ்சம் மார்க் ஆண்டவர் பாத்தில் வச்சு கையில் வாங்குங்க பார்ப்போம். 5 அப்பம் 2 மீனாய் எங்கே கொண்டு வைக்கிறாருன்னு பாருங்கள். 45% மார்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 45% இல்லாதவன் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். அந்த மார்க் ஆண்டவர் சொன்ன 3 மார்க் குறைஞ்சிச்சு, 45% உனக்கு அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் கொடுத்தார் அந்த அட்மிஷனை. அவர் கொடுத்த அட்மிஷன் தூக்கி கொண்டு போய் மேலே உட்காரு. ஆகவே சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு, முதலாவதாக அதில் இருக்கிறது சத்தியம் என்கிற கச்சை. இடுப்பில் கச்சை கட்டிக்கணும். புருஷனை போல ஒரு அறையை கட்டி கொண்டு இருக்கணும். குழந்தையாக இருந்து நம்ம பெருசாக வரணும், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம். இது பவுல் ஏதோ புதுசாக சொல்லிட்டார் நினைக்காதீங்க. ஏசாயா 11:5 வாசிங்க, சடதுடன் வாசிங்க, முடிக்கட்டும். 11:5 அறை கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது நீதி அவருக்கு இடைக்கட்சி. ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் என்ன சொல்கிறார், சத்தியம் என்னும் கச்சை. இயேசு கிறிஸ்துவுக்கு சத்தியம் என்கிற கச்சை இருந்தது. இன்னைக்கு நமக்கும் அந்த சத்தியம் என்கிற கச்சை. சத்தியம் என்பது என்ன, உண்மை. சத்தியத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று ப்ராமிஸ், சத்தியமா சத்தியமா நான் செய்ய மாட்டேன், அதுதான் ப்ராமிஸ். சத்தியமா வந்துருவியா, கட்டாயம் வந்துருவில்ல, சத்தியம் கையில் அடிச்சு கிள்ளணும் சின்ன குழந்தைங்களுக்கு. ஆமென், அப்படி தானே பிரதர்? கையில் அடித்து கிள்ளிட்டா சத்தியம், அந்த சத்தியத்தை மீறக்கூடாது. ஆகவே தான் சொல்ற, வானத்தின் மீது சத்தியம் செய்யாதீங்க, பூமியின் மேலே சத்தியம் செய்யாதீங்க, வானத்தின் பூமி நீ உண்டாக்குனது இல்லைன்னு சொல்லுவார். இன்னொன்று, சத்தியம் என்பது உண்மை, எக்காலத்தும் உண்மை. சத்தியம் என்பது முக்காலத்தும் உண்மை, எக்காலத்தும் உண்மை. தேவனுடைய அன்பு என்பது சத்தியம், தேவன் நமக்காக மரித்தது உண்மை என்பது சத்தியம். தேவன் எனக்காக ரத்தம் சிந்தினது சத்தியம், தேவன் எனக்காக மரித்தது சத்தியம், சிலுவையை சுமந்த சத்தியம், 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தது சத்தியம். இந்த சத்தியத்தை உங்களுடைய அரைக்கட்டாக வைப்பீர்களானால், கச்சையாக வைப்பீர்களானால், அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கம்.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்றைக்கு எனக்காக ரத்தம் சிந்தினார், இன்றைக்கும் ரத்தம் சிந்துகிறார், எனக்கு நாளைக்கும் ரத்தம் சிந்தி கொண்டவர். அந்த முடித்து கொடுத்து விட்டார். அந்த ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிற காரியம். இயேசு நேற்றும் என்னை நேசித்தார், இன்றைக்கும் நேசித்தார், நாளைக்கு நேசிப்பார். இயேசு கிறிஸ்து அன்பானவர் என்கிற சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் இருப்பீர்களானால் அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? சத்தியமின் கட்சியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால அண்ணன் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணாங்க. 8:32 வச்சு, யோவான் 8:32 வச்சு பண்ணார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். அந்த சத்தியம் யார்? இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து ஏன் சத்தியம்னு சொல்கிறோம்? அவர் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம மேலே வச்ச அன்பு தான். அவர் அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள், என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. நேற்றைக்கு எப்படி இருந்தாரோ அன்னைக்கு தான் இப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு எப்படி இருக்காரோ நாளைக்கு அப்படி இருக்கிறார். என் மேல் அன்பு உள்ளவராய்த்தான் இருக்கிறார். ஆகவே தான் அவர் சத்தியம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 யோவான் 1:8 வாசித்து பாருங்கள். நமக்குள் சத்தியம் இராது. எப்போ நமக்குள் சத்தியம் இராது? எப்போ சத்தியம் நமக்கு கச்சையா இருக்காது? 1:8 இராது. எனக்குள்ள பாவம் இல்லைன்னு எவன் சொல்றானோ நிச்சயமாய் அவனுக்குள் சத்தியம் இராது. அந்த சத்தியம் அவனுக்கு கச்சையாக மாறாது. இரண்டாவதாக நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லப்பட்டு இதையும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 69:17 எடுத்துள்ள வாசியங்கள். 69:17 மன்னிக்கும் 59:17 சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதி அவருக்கு கச்சையாக இருந்ததாம், நீதி அவருக்கு மார்க்கவசமாக இருந்ததாம். அந்த நீதி என்ன? நீதின்னு சொன்னால் என்ன நிறைய நினைக்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தில் பார்ப்பீர்களானால் தேவநீதி, மனுஷ நீதி. மனுஷ நீதி, தேவநீதின்னு இருக்கு. தேவநீதி என்பது அப்படிது நல்லது செய்கிறவனுக்கு நல்லது, கெட்டது செய்யறதுன்னு சொல்றார் ஆண்டவர். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை வச்சிருக்கிறார். நல்லவனுக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் அதான் நீதி. நல்லவனுக்கு நல்ல தீர்ப்பு, கெட்டவனுக்கு கெட்ட தீர்ப்பு. இது ஆண்டவருடைய நீதி. ஆண்டவருடைய நீதி அவருக்கு முன்பதாக போகுமா? நீதி என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் பாருங்கள். ஏசாயா 6:16 வாசித்து பாருங்கள். என்ன நமக்கு என்ன நீதி? நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்த்துட்டா இருக்க போறோம். தேவனுடைய நீதி என்பது வேற, நமக்கு மனுஷ நீதி என்பது வேற. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு வேதம் சொல்லுகிற நீதி என்பது 6:16 வாசிங்க. 6:16 ஏசாயா 6 மணிக்கோ அங்கே சொல்லப்படுகிறது. 6ஆம் அதிகாரத்திலே வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம் ஆண்டவருடைய என்ன ரட்சிப்புக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் என்று அதாகப்பட்டது. அந்த நீதி என்கிற கீழ்ப்படிதல், நீதிக்கேற்ற கீழ்ப்படிதல், நீதிக்கேற்ற கீழ்ப்படிதலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிக்கேற்ற கீழ்ப்படிதல். ஆக என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நீங்கள் நீதியை தரித்து கொண்டவர்களாக இருப்பீர்கள். நீதி உங்கள் மார்க்கவசமாக இருக்கும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. சத்தியம் இடைக்கச்சையாக இருக்கும். சத்தியம் என்பது ஆண்டவர் மேலே சத்தியம் ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது அது ஆண்டவருக்கு நமக்கு இடைக்கச்சையாக இருக்கும். நீதி என்பது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, நீதி செய்யும் பொழுது, நீதி என்னதென்று உனக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் மீகா புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மனுஷனே நியாயம் என்னன்னு உனக்கு தெரியும், மனுஷனை நீதி என்னன்னு உனக்கு தெரியும். மனுஷனை உன்கிட்ட என்ன கேட்கிறாரு? நீ நீதி செய்யணும், நியாயத்தை செய்யணும், இதைதான் விரும்புகிறேன்னு சொன்னார். அந்த நீதி என்பது தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது தான் நீதிக்குரிய கீழ்ப்படிதல் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக ஆயத்தம் என்கிற பாதரட்சை. இதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆயுதம் அணிந்து ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஆயத்தத்தை குறித்து என்னால் ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும், ஆனால் நேரம் இல்லை. தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தான் வேதம் சொல்லுறது. ஆண்டவரை சந்திக்கும்படிக்காக ஆயத்தப்படணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு ஆமோஸ் 4:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:44 எடுத்துள்ள வாசிங்க. மத்தேயு 24. நீங்கள் நினையாத வேளையில் விழித்திருங்கள், இருங்க. எப்போ வருவார்னு தெரியாது. ஆகவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். 10 கன்னிகை கருத்து தெரியலையா? 25:7 சொல்லப்படும் புத்தி உள்ள கன்னிகைகள் அவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் எண்ணெயோடு கூட ஆயத்தமாக இருந்தார்கள்.
தேவனை சந்திக்கும்படிக்கு ஆயத்தமாக இருக்கணும். அது எப்படிப்பட்ட ஆயுதம்ன்றது தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. 6:14 எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன ஆயத்தம் என்கிற பாதரட்சை இடத்துல வாசிங்க. இப்போ நானே வாசிக்கிறேன். இல்லாட்டி சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயிருங்கள். சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்ன அர்த்தம்? ஆண்டவரை சந்திக்கும்படிக்கு ஆயத்தப்படு, எல்லாம் செய்யணும். இந்த சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்துக்கு செய்யறதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். ஷார்ட்டாக சொல்லணும், ஆண்டவருடைய சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்துக்கு நீங்கள் நம்மளாம் என்ன செய்யணும்? அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். உன் தேவனை நீ சந்திப்பு என்று சொல்லுகிற காரியம், ஆண்டவரை சந்திக்கிற ஒரு காரியம், புத்தியுள்ள காரியம். புத்தியுள்ள ஸ்திரீகள் என்ன செய்தார்கள்? புத்தியுள்ள பெண்கள் தங்களோடு கூட விளக்கு அணியாதபடிக்கு கூட எண்ணெயும் கொண்டு போனார்கள். அப்படிதான் ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவருக்கு சமாதானத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் என்கிற பாதரட்சி. கால் ஆல்வேஸ் ஆன் யுவர் டோஸ். நாளைக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், மறுநாள் சுவிசேஷம் சொல்கிறேன்ல. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், நல்லா சத்தமாக சொல்லுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு ஆல்வேஸ் ஆன் மை டோஸ், ஆல்வேஸ் ஆன் மை டோஸ். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை. ஊழியர் செய்வதற்கு, கர்த்தருடைய சத்தியத்தை சொல்வதற்கு, ஆண்டவருக்கு சாட்சி பகர்வதற்கு ஆல்வேஸ் ஆண்டவர். இன்னைக்கு ராத்திரி வேணாம், நாளைக்கு சொல்கிறேன், மறுநாள் சொல்கிறேன் ஆகல. அப்படி இல்லை, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாகிடவே ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே, ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே மாயமான யாவையும் அகற்ற கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை திடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே, கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. தூய்மையுடன் துதிக்க தூய்மையுடன் துதிக்க தூய்மையகம் நீக்க, தூய்மையுடன் துதிக்க தூய்மையகம் தரிக்க காயம் முழுவதும் உமக்கே படைக்க கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே, கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. எல்லோரும் பாடுவோம். ஆயத்தமாகிடவே ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே, ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே மாயமான யாவையும் அகற்ற கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே, கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபை பொழிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. ஆயத்தமாக இருக்கணும். எப்போ சுவிசேஷம் சொல்வதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். நாங்கள்லாம் என் சப்ஜெக்டை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ராத்திரி 12 மணிக்கு என்னை எழுப்பி சொன்னால் கூட என் சப்ஜெக்ட் பேசுவேன்னு சொல்லுவேன். என்னது போய் எங்கே பேசுகிறோம்ல, இப்போ டெல்லிக்கெலாம் போயிட்டு வரும்போது சொல்லுவேன், எங்களை அப்படியே மாறு தட்டிக்குவேன். ராத்திரி 12-1 மணி கூட என்னை எழுப்புங்க, ஐ வில் டாக் இன்டர்நேஷ்னல் அப்படிம்பேன், சப்ஜெக்டை பேசுவேன்னு சொல்லுவேன்.
அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கணும். ராத்திரி 12 மணிக்கு எழுப்பிவிட்டாலும் ஜெபிக்கணும். ராத்திரி 12 மணிக்கு தேவைப்பட்டாலும் 1 மணிக்கு தேவைப்பட்டாலும் சத்தியத்தை சொல்லுகிறவர்களாய் ஜெபத்திலே போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு சொல்லுகிறது. 4வதாக விசுவாசம் என்கிற கேடகம். இந்த விசுவாசம் என்கிற கேடகத்துக்கு சொல்லக்கூடிய காரியத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது? எல்லாவற்றிலும் அதுக்கு 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கானையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாச கேடகம். விசுவாசத்தை குறித்து பேச முடியாது, அதுவும் ஒரு 15 நிமிஷம் பேசலாம். ஆனால் எதுக்காக விசுவாச கேடகத்தை தூக்கி பிடிக்கணும்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, பொல்லாங்கானையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடுறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாச கேடகத்தை பிடிக்கணும். உலகம் சொல்லும் இது நடக்காதுன்னு. உலகம் சொன்னோம் இது எப்படி நடக்கும்? நீ புருஷனை அறியனே. உள்ளத்தில் என்ன செய்யும்? பிசாசு ஒரு சந்தேகத்தை கொண்டு வரும். பிசாசு சந்தேகத்தை கொண்டு வரும். பரிதிமைக்கு நடந்தது அதுதான். முன்னடப்பார் பின்னடப்பார் என்ன செய்யுங்க? ஏய் சுமார், உலகம் அப்படி தான் சொல்லு, இது நடக்காது. உனக்கு எப்படி நடக்கும்? இது உனக்கு வயசாகி போச்சு, உனக்கு எப்படி நடக்கும்? உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு எப்படி நடக்கும்? உனக்கு யாரும் இல்லை, இது எப்படி நடக்கும்? முன்னடப்பார் பின்னடப்பாரம், they will always be discouraging. உன்னை என்ன செய்வாங்க? அக்னி ஆஸ்திரங்களிலிருந்து உன்னுடைய விசுவாசத்தை அவித்து போடுவதற்கு சொல்லுவார்கள். ஆகவே தான் விசுவாச கேடகம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் இவனை பார்த்து திட்டினாங்க, ஏ குருடனே சும்மா இரு, தேவன் என்ன செய்யாத, அதட்டாத. இன்னைக்கு சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், இது எப்படி நடக்கும்? நடக்காது. உனக்கு எப்படி நடக்கும்? உனக்கு எப்படி கிடைச்சிருதுன்னு பார்த்துறேன், உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ தான் இந்த விசுவாசத்தின் கேடகத்தை உயர்த்தி பிடிக்கணும். மனுஷரால் முடியாதது தான் தேவனால் எல்லாம் காண முடியும். விதைக்கிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனால் ஆகும். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தரால் ஆகும் என்ற வசனத்தை. அதனால தான் சொல்கிறோம், ஜபத்தில் வசனத்தை சொல்லி ஆண்டவர் சொல்ல வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி வாக்கு தத்துவத்தை சொல்லி அறிவித்து அறிவித்து செய்யப்படுவது பொல்லாங்கான் நெய்கிற அக்கிரியாஸ்திரங்கள் நடக்காதுப்பா. எப்படி நடக்கும்? கொஞ்சமாவது யோசித்து பாரு. உனக்கு என்ன வயசாகி போச்சு? உனக்கு என்ன கிடைக்கும்? எதையும் செய்வார், எப்படியும் செய்வார் என் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற விசுவாச கேடகத்தை உயர்த்தி பிடிக்கணும். எதுக்காக? பிசாசு பொல்லாங்கா நெய்கிற எல்லா விதமான அஸ்திராத்தைகளும் அவித்து போடத்தக்கதாக அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக ரட்சணியத்தின் தலை சீரா அதாகப்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்டேன்ங்கிற தலைக்கு தான் இதுதான். ஹெட் மேட்டரை கவர் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? இப்போ ஹெல்மெட் போடுறோம். ஹெல்மெட்டை ஏன் போடுறோம்? கீழே விழுந்தால் கூட தலை அடிபடக்கூடாது. அதனால் தலை சீராவில் தலையில் என்ன செய்யக்கூடாது? எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் ரட்சணியம் என்னும் தலை சீரா என்று வேதம் சொல்கிறது. இந்த ரட்சிப்பை அனுபவிக்கக்கூடிய ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை எப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளை என்கிற எண்ணம் இங்கே இருக்கணும். அதுதான் ரட்சிப்பு என்கிற தலை சீரா. நான் ஆண்டவருடைய பிள்ளை, எந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இது இந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன், நான் ஓடிடுவேன். யோசேப்பு குடித்த அபிஷேகம், யோசேப்பினுடைய அபிஷேகம் தான் அதுதான். எப்பொழுதும் அந்த எண்ணம் இருக்கணும். ஆண்டவர் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்களே, இந்த தேவனுக்காக நீங்கள் துரோகம் செய்கிறீங்க, இந்த கர்த்தரையா விட்டு ஓடி இருப்பீங்க என்கிற ஒரு எண்ணம், நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிற எண்ணம் தலை சீராவாக உங்கள் தலைக்குள்ளே இருக்குமானால், ரட்சணியம் என்கிற தலை சீரா, நான் ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்காக மரித்தார், இந்த ரத்தம் சிந்தின தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய போகிறேனா, எனக்கு இவ்வளவு சுகம் கொடுத்தாரு, இவ்வளவு படிக்க வச்சாரு, இந்த தேவனை நான் மறுதலிக்க போகிறேனா என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால், ரட்சணியம் என்னும் தலை சீரா உங்கள் தலைக்கு ஒன்றும் வராது. உங்கள் புத்தியும் ஞானமும் தெளிவாக இருக்கும். ஆண்டவரை வணங்குகிறவர்களாய், ஆண்டவரை ஆராதனை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். கடைசியாக அது வேதவசனம் சொல்லுகிறது. தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கர் 5:8. விசுவாசம், அன்பு, ஆர்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை தலை சீராவையும் தெரிந்து கொண்டது. ரட்சிப்பின் நம்பிக்கை தான் ரட்சணியம், ரட்சணிய தலை சீரா. ரட்சிப்பு நம்பிக்கை என்ன? வருவார் ஒரு நாள் என்னை சேர்த்துக்கிடுவார், என்னை ரட்சித்தாரு. நம்பிக்கை, அந்த ரட்சிப்பினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எழுகிற, ரட்சிப்பின் அடிப்படையில் எழும்புகிற நம்பிக்கை. வருவார் ஒரு நாள் என்னை சேர்த்துக்கிடுவார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார்.
கமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் ஏமன் ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் பரலோகமதின் சொந்த உள்ளத்தின் சொந்தமான சின்னம் ஜீருமாயதில் என்னை கோரித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் ஜீருமாயதில் என்னை கோரித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேன்றுரைத்தார். ஆமென் ஆமென். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேன்றுரைத்தார். ஆனந்தமே ஏமன் இல்மா பெரும் பாக்கியமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்தன் பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த ரட்சிப்பின் அடிப்படையில் எழும்புகிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதுதான் என்னவா இருக்கிறது? நமக்குடைய சொல்லுங்க கடைசி 5வது நம்பிக்கையுடைய நமக்குடைய ரட்சணத்து தலை சீராவாக இருக்கிறது. என்னை ரட்சித்தாரு, அவர் வருவார் ஒரு நாள், அவரோடு கூட நான் காணப்படுவேன். இந்த ரட்சிப்பின் அடிப்படையில் இருக்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நான் உத்தமனாக இருந்தால் ஆண்டவரோடு கூட நான் போய் சேருவேன் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்தால் நம்முடைய புத்தியை கலைப்பது, நம்ம புத்தியை பேதலிக்க செய்வது, நம்முடைய புத்தி மயக்கத்தை கொண்டு வருவது, புத்தியில் ஏதாவது கட்டுகள், புத்தியில் அந்தகாரப்படுகிற காரியங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லி வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ரட்சிப்பு என்கிற தலை சீரா, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற எண்ணம், இந்த ஆண்டவருடைய பிள்ளையா எனக்குரிய பலனை ஆண்டவர் கட்டாயம் தருவார் என்கிற நம்பிக்கை, இது ரெண்டும் நமக்குள்ள எப்போ நமக்கு உள்ளத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்குமானால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய அது சார்வாயுத வர்க்கத்திலே தலைச்சீராவாய் நமக்கு கர்த்தர் அமைத்து கொடுப்பார். கடைசியாக வேதம் சொல்லுகிறது ஆவியின் பட்டயம். இதை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆவியின் பட்டயத்தை, வார்த்தை என்கிற பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் என்கிற பட்டயம், வேத வசனம் என்கிற பட்டயம், பட்டயத்தை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது ஆவியின் பட்டயம் என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது இந்த சார்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொண்டு இருப்பீர்களானால் சத்தியம் என்கிற கச்சை, நீதி என்கிற மார்க்கவசம், ஆயத்தம் என்கிற பாதரட்சை, இன்னுமாக விசுவாச கேடகம், ரட்சணியம் என்கிற தலைசீரா, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் இன்றைக்கு தைரியமாக சொல்லலாம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் உள்ளவர்களாக இருக்கும். ஆண்டவர் இந்த ஆயுதத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே போர் செய்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் சொல்வார், ஜெயம் பெற்ற உனக்கு எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, ஆகையால் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். இதான் ஒளியின் ஆயுதங்கள். இன்னைக்கு ஒளியின் ஆயுதம் இல்லாமல் இருளின் ஆயுதத்தை கையில் வச்சிருப்பீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. ஒளியின் ஆயுதம் இல்லாமல் இருளின் ஆயுதத்தோடு கூட சாத்தானோடு கூட போய் யுத்தம் பண்ணி கொண்டு இருப்பீர்களானால், ஐயோ நான் ஜான் ஏறுறேன், முளம் செதுக்கிடுறேன், நல்லா தான் ஓடுறேன், ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துடுறேன், ஓடின மாதிரி இருக்கு, திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்து சுற்றி வரேன், செக்கு மாடு மாதிரி வேகமாக ஓடின மாதிரி இருக்கு, ஆனால் அங்கேயே தான் இருக்கிற, ஒரு வளர்ச்சியும் இல்லை.
காரணம், ஒளியின் கிரியைகளை தரித்து கொள்ள கடவோம். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் கிரியைகளை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஒரு அருமையான வசனம். ஒப்புக் கொடுங்கள், நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். இன்றைக்கு ஒளியின் ஆயுதங்கள், சர்வாயுத வர்க்கம், நீதியின் ஆயுதங்கள் நம்முடைய சரீரம் தான் ஆயுதம், நம்முடைய சரீரத்தின் அவயங்கள். முன்னாடி இந்த காரியத்தை செஞ்சிச்சு, மது கோப்பைகளை ஏந்திட்டு சிகரெட்டை பிடிச்சிச்சு, பொடியை போட்டுது. இதே அவயம் இன்றைக்கு கைகளை வைக்கிறோம், ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். உங்களுடைய அவயங்களை நீதியின் அவயங்களாக, நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ஆயுதங்களை குறித்து பேசும் பொழுது, சார்வாயுத வர்க்கம் ஒளியினுடைய ஆயுதம், இன்றைக்கு நீதிக்குரிய ஆயுதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி விரும்புகிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அருமையான வசனம், அடிக்கடி சொல்லி ஜெபிக்கிற வசனம். 1 பேதுரு 1. நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்திலே பாடுபடுகிற ஒரு பாக்கியமாய் எண்ணுங்கள். தேவனுக்காய் பாடுபடுகிறதை வெட்கப்படாமல் ஒருவன் நன்மை செய்து பாடுபடுகிறதுனால் வெட்கப்படாதீங்க. தீமை செய்து பாடு அனுபவிப்பதனால எல்லாம் நடக்கும். கிறிஸ்துக்குள்ளாக அந்த சிந்தை இருந்தபடியினால், மாம்சத்திலே பாடுபட்டபடியினால், நன்மை செய்து பாடுபட அது தேவனுடைய சமூகத்தில் என்னவா இருக்கும்? பிரீதியாக இருக்கும். தீமை செய்து பாடுபடுவதை காட்டிலும் நன்மை செய்து பாடுபடும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் அது எப்படியா இருக்கும்? பிரீதியா இருக்கும். வேதம் சொல்லுகிறது அப்படித்தான். ஆகவே தான் கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நாமத்தில் இருக்கும் பொழுது எனக்கு பிரச்சனை வந்தா சந்தோஷமாயிடணும். தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம தூஷிக்கப்பட்டால் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுங்கன்னு வேதம் சொல்லுது. இல்லையா? ஆமாவா? கேட்டிருக்கீங்களா அந்த வசனம்? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் தூஷிக்கப்பட்டால் ஒரு என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். நீ தீமை செய்து பாடுபடுவதை காட்டிலும் நன்மை செய்து பாடுபடுவது தேவனுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கும். தேவன் இப்படி இருக்க, கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடினால் நாமும் மாம்சத்தில் பாடுபட வேண்டும். கிறிஸ்துவுக்காக உழைக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும், நிந்தனைகள் வரும். இதனால் நான் பாட அனுபவிக்கிறேன், நன்மை செய்து பாட அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிற சிந்தையை ஆயுதமாய் அணிந்து கொண்டால், ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய போராயுதங்கள் நீ ஆண்டவர் மாம்சத்துக்குரியவர்களாயிராமல் தேவனுக்குரியதாக இருக்கிறது. சார்வாயுத வர்க்கம், ஒளியின் ஆயுதம், நீதியின் ஆயுதம், கிறிஸ்துவின் சிந்தை என்கிற ஆயுதம். கிறிஸ்துவின் அச்சையாளங்களை என் சரீரத்தில் தரித்துக் கொள்ளுகிறேன் என்று பருக்கிறேன் சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பந்தியில் பங்கு பெறும்போதுனா கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்பெல்லாம் சொல்லணும், கிறிஸ்து அப்படியா மாம்சத்தில் பாடுபட்டாரு, அதே மாதிரி நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து ஏதாவது எனக்கு பாடுபட்டு வந்தா, ஏதாவது நான் தோற்று போயிட்டா, ஏதாவது எனக்கு தோல்வி அடைந்து விட்டால், நான் நினைக்கிற காரியம் எனக்கு நடக்காமல் போட்டால், நான் விரும்புகிற வேலை எனக்கு கிடைக்காவிட்டால் என்ன செய்யணும்? பரவாயில்லை. கிறிஸ்துவின் சந்தை மாம்சத்தில் நான் பாடுபட்டால் பரவாயில்ல, கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல. தீமை செய்து பாடு அனுபவி காட்டிலும் நன்மை செய்து பாடு அனுபவி தேவனுடைய சமூகத்துக்கு பிரதியாக இருக்கும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆயுதமாக இருந்தது என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் பெற்றவர்களாய் நான் இருப்போம். ஜெயம் பெறுகிற நமக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பகை இருக்கிறது. உலகத்தோடு கூட நமக்கு என்ன இருக்குது? ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம், உலகத்தோடு கூட ஒரு பகை, ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் தோற்று போகக்கூடாது. நான் சில வேளைகளில் விழுந்திருக்கிறேன். என்னுடைய நாட்களில், என்னுடைய வாலிப நாட்களில் உத்தமனாக இருக்கணும்னு நினைச்சு தடுமாறி போய் விழுந்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் வந்து அழும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மை சன், here and there you may lose 1 or 2 battles, but see that you win the battle என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசினா, இங்கும் அங்குமாக ஒரு சில இடத்திலே நீ தடுமாறி விழலாம், ஆனால் see that, ஜாக்கிரதையாக இரு, இந்த யுத்தத்தில் முடிவில் ஜெயிக்கிறவன் நீயா இருக்கலாம். 2-3 இடங்களில் கல்லு தவறி விடலாம், நீயும் இச்சையில விழுந்து விடலாம்.
எழும்பி ஓடு, எழும்பி நின்று கர்த்தருக்குள்ளாக உணர்வின் ஆவியை பெற்று, ஆம் நான் பாவம் செய்துவிட்டு நான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசுதான், அவரிடத்தில் நான் திரும்புவேன் என்கிற அந்த 4 விதமான உணர்வின் ஆவியோடு கூட ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் இந்த யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிறவராய் நம்மோடு கூட கடந்து வருகிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். தைரியமாக சொல்ல போகிறோம். எங்களுடைய போராயுதங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10:4 சொன்ன வார்த்தைகள் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் உள்ளவையாக இருக்கிறது. அது தேவனுடைய சார்வாயுத வர்க்கமாயிருக்கிறது, வர்க்கமாயிருக்கிறது, தேவனுடைய ஒளியின் ஆயுதமாயிருக்கிறது, தேவனுடைய நீதியின் ஆயுதமாயிருக்கிறது. கடைசியாக தேவனுடைய சிந்தையே நமக்கு ஆயுதமாயிருக்கிறது. கிறிஸ்துக்குள்ளாக இருந்த சிந்தை, பிதாவை மகிமைப்படுத்துகிற சிந்தை, பிதாவின் சித்தத்தையே செய்கிற சிந்தை, ஆத்ம பாரம் உள்ள ஒரு சிந்தை, தேவனிடத்தில் தீமையை அனுபவித்தாலும் நன்மையாய் தீமை அனுபவித்தாலும் அதை சகித்துக் கொள்ளுகிற வாய் திறவாத ஆட்டை போல இருந்த ஒரு சிந்தை, அடிக்கப்படுவதற்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்த ஒரு சிந்தை அவர் கூக்குரலிடம் இல்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவருடைய ஆயுதங்கள் பலமாயிருந்தது. என்னுடைய ஆயுதங்கள் இந்த உலகத்துக்குரியதல்ல. யோவான் 8:18 சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அப்படி இருந்திருந்தால் என்னுடைய ஊழியக்காரர்கள் உன்னோடு கூட போரிட்டு இருப்பார்கள். நான் ராஜா தான், ஆனாலும் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியல்ல. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க காத்திருக்கிற நாம் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபடும்படிக்காய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க, கர்த்தாவே உம்முடைய சிந்தை எனக்கு ஆயுதமாய் வருவதாக. தேவரீர் நீதியினுடைய ஆயுதத்தை நான் தரித்து கொள்ள, ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள, ஆயத்தம் என்கிற பாதரட்சியை, சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்தினுடைய ஆயத்தம் என்கிற பாதரட்சியை அனுபவித்துக்குரிய அனுகூல கிருபை தாங்க தகப்பனே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை யுத்தத்திலே ஜெயிக்க வைப்பார். உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக இப்படி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனாலும் கர்த்தர் சொல்லுவார், நம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த தேவன் பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிக்க வல்லவராய் நம் மத்தியில் இந்த வாட்டுக்கு கடந்து வந்து கொண்டு இருக்கிறார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், பிசாசை துரத்திட்ட நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பாமே நாமே நாமே, முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். மகா இரக்கம் மிகுந்த கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே,
எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயித்தவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. அதற்குரிய ஆயுதங்களை, போராயுதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில் நீ கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். கிருபை தந்ததற்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சபை முழுவதுக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.